நான்றில நான் நழுவவே இல்லை. எது நழுவவில்லைனா ஏழ் மண்ணும். இந்த இடத்துல மண் என்ற சொல் தீவுகளை குறிக்கிறது. ஏழ் மண்ணும்னா 7 தீவுகளும். நம்முடைய புராணங்கள் சாஸ்திரங்களின்படி பார்த்தா பூமியிலே 7 துவீபங்கள் 7 தீவுகள் இருக்கும்பா. இப்போ நாம இருக்கக்கூடிய பகுதி இது ஜம்பு துவீபம். இதை சுற்றி பிளக்ஷ துவீபம், ஷால்மல துவீபம், குஷத்வீபம், கிரௌஞ்ச துவீபம், ஷாக்க துவீபம், புஷ்கர துவீபம் என்று இருக்கின்றன. ஜம்பு, பிளக்ஷ, ஷால்மல, குஷ, கிரௌஞ்ச, ஷாக, புஷ்கர என்று 7 துவீபங்கள் இருக்கு. நான்றிலனா இவை நழுவவில்லைன்னு அர்த்தம். புரியலையே, 7 துவீபங்கள் நழுவலைன்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் இல்லை. கீழே ஒரு பொருள் கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய பார்ட்ஸ் சேர்ந்து ஒரு அசம்பிளியா இருக்கு, கூட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். அதை வேகமா எடுத்தோம்னா அதுல அசம்பிளி எல்லாம் குலைஞ்சு போயிடும் இல்லையா, இங்க இங்க ஆடி ஆட்டம் கட்டு போயிடும் இல்லையா, செதறி போயிடும் இல்லையா. ஆனா பெருமாள் வராகனாக அவதாரம் பண்ணி கீழே ரசாத்தல லெவல்ல பூமி இருக்கு, அங்கேருந்து வேகமா கிடுகிடு கிடுகிடுன்னு எடுத்துன்னு வந்துட்டாராம். அப்ப தீவுகள்லாம் அப்படி இப்படி ஆட்டம் கண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி பூகம்பம் ஏற்பட்டு நடுங்கி இருக்கணுமா இல்லையா. ஆனா பெருமாள் வராகன் வேகமா பூமியை மீட்கிறார். பூமியில 7 தீவுகள் இருக்கு, ஒரு தீவு கூட நான்றில என்றால் எதுவுமே நழுவல. அந்தந்த தீவு எங்க இருக்கணுமோ அப்படியே இருக்கு. அப்ப 7 மண்ணும், இந்த 7 தீவுகளும் ஜம்பு துவீபம், பிளக்ஷ துவீபம், ஷால்மல துவீபம், குஷத்வீபம், கிரௌஞ்ச துவீபம், ஷாக்க துவீபம், புஷ்கர துவீபம் ஆகிய 7 மண்ணும் நான்றில தங்கள் இடத்தில் இருந்து கொஞ்சம் கூட நழுவல, 1 மில்லிமீட்டர் கூட இந்த அந்த நகரல. அப்புறம் எங்கப்பா இருந்ததுன்னா தானத்தவே. இந்த தானத்தை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு இசு சேர்த்துக்கணும். ஸ்தானத்தவே அப்படின்னா தங்கள் ஸ்தானத்திலேயே இருந்தன. அத சுத்த தமிழ்ல பாடணும்னு ஆழ்வார் தானம்னு பாடியிருக்கார். அங்க தானம்ங்கிறதுக்கு ஸ்தானம்னு அர்த்தம். ஸ்தானம்னா லொகேஷன் அர்த்தம். ஸ்தானத்தவேனா தங்களுடைய இருப்பிடம், தங்கள் லொகேஷன்ல தானத்தவே அதிலேயே இருந்ததை ஒழிய கொஞ்சம் கூட நகரவில்லை. அப்படி பகவான் எவ்வளவு கெட்டிக்காரர். அதாவது இதை நம்பிள்ள ஈட்டுல ரொம்ப சுவையா விளக்குறார். இதை ஆராய்ச்சிக்காரா என்ன பண்ணிடுவா, அது எப்படி இன்னும் தான் உலகமே படைக்கலையே இப்படி சொல்றாரேன்னு கேட்பா. இதை அனுபவத்துல மூழ்கணும்னு நினைக்கிறவா அந்த கொஸ்டின் கேட்காம இதை ரசிச்சுடுவா. என்னன்னா பெருமாள் என்ன நினைச்சாராம், பூமியில உண்பார் உடுப்பார் பல பல வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கவா பண்ணிட்டு இருக்கட்டும், அவாவா அவர் வேலையை பார்க்கட்டும், நான் ஏன் வேலையை பார்க்கறேன்னு பூமியை இடந்து எடுத்துட்டாராம். அப்ப பாப்புலேஷன் இல்லையேன்னு கேட்காதீங்க. ஒருவேளை பூமியில பாப்புலேஷனே இருந்தாலும், மக்கள் அந்தந்த தீவுகளில் வசித்தாலும், பூகம்பமோ ரிக்டர் ஸ்கேல்ல எவ்வளவோ இந்த கேள்வியே கிடையாதான். அவாவா வேலையை பார்த்துட்டு இருக்கா. யாருக்குமே தெரியாதபடி நாசுக்கா இவர் இடப்பட்டார், கிடுகிடுன்னு பூமியையே மேல கொண்டு வந்துட்டார். அப்படி நான்றில 7 மண்ணும் 7 தீவுகளும் கொஞ்சம் கூட நழுவல தங்கள் பொசிஷன்ல இருந்து. ஸ்தானத்தவே அந்த ஸ்தானத்தில் தங்கள் இடத்தில் அப்படியே இருக்கின்றன. அப்படி எங்க பெருமாள் இந்த உலகத்தை இடந்து வராகனாக மேலே மீட்டார்.